தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக கரூர் மாவட்டத்தில் சிறு பாசன குளங்கள் 67, சிறிய குளம் குட்டை அதாவது பாண்டு போன்ற சிறிய குளங்கள் 367 ஆக மொத்தம் 434 குளங்களை தூர்வாருவதற்கு 7.2 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து கரூர் மாவட்டத்தில் இதில் பாதி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீதி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், குட்டைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் தூர்வார வேண்டும் என்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை குளங்களும், லட்சக்கணக்கான ஏரிகள், குளங்கள் அனைத்தும் தூர்வாருகின்ற பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழை காலத்திற்கு முன்னர் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார். அதேபோல் சென்ற ஆண்டு இந்த ஆண்டும் மாண்புமிகு முதலமைச்சருடைய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் காவேரி, அமராவதி கரைகளில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்டு கடைமடை பகுதி வரை விவசாயிகளுக்கு தங்குதடை இல்லாமல் தண்ணீர் சென்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் படம் பிடித்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறீர்கள். 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த கால்வாய்கள், கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாயனூர் மேட்டு வாய்க்கால்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பணிகள் முடிவுற்று தண்ணீர், காவிரியினுடைய தண்ணீர் கடைமடை வரை செல்வதற்கு ஏதுவாக அந்த திட்டத்தின், குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டம், அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அமராவதியில் இருக்கக்கூடிய பள்ளபாளையம் வாய்க்கால், செட்டிபாளையம் வாய்க்கால், ராஜபுரம் வாய்க்கால் என்று அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறது. அதேபோல் இப்பொழுது ஏரிகள், குளங்கள், குட்டைகளை எல்லாம் தூர்வார வேண்டும் என்று ஆணையிட்டு இப்பொழுது நான் தெரிவித்த 434 குளங்களுக்கும் அனுமதியை பெற்று நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நெடுங்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குளம் ஏஎஸ் கொடுக்கப்பட்டு, அனுமதி கொடுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேப்பர் கையில் வச்சுருக்கிறேன். பேப்பர் இல்லாமல் இல்லை, எல்லாம் அனுமதியோடு தான் பேசுகிறோம். அவங்க பேர் வாங்கணும்னு ஒருத்தர் இருக்கார் கரூரில். அதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்யலாம். அவர் 5 வருஷம் எம்எல்ஏ, 5 வருஷம் மந்திரியாக இருந்தார். அவர் சொந்த ஊர், சொந்த தொகுதியில் வாய்க்கெல்லாம் நம்பி போய் தண்ணி இல்லை கடைசி வரைக்கும். நான் பொய் சொல்லலை, சொல்லணுங்க அவசியம் இல்லை. நீங்களாக போய் விவசாயிகள்கிட்ட கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு குளம் கேட்டாங்க தூர்வாடுறதுக்கு. கடவூரில் மாவத்தூர் ஊராட்சியில் 1.46 ஹெக்டேர் நிலம் குளத்தை கொடுத்து அவங்க தூர்வாரிட்டாங்க. அதே போல் நம்ம உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய, பிளாக்கில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் சேர்ந்து பொதுநல நோக்கத்தோடு இதே நெடுங்கூரில் ஒரு குளம், அரவக்குறிச்சி ஒன்றியத்தில் சேந்தமங்கலம் மேற்கில் ஒரு குளம், தென்னிலையில் ஒரு குளம், 3 குளங்களும் அவர்கள் சொந்த நிதியில் ஊராட்சியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அனுமதியை பெற்று தூர்வாரி இருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்வதை யாரும் தடுக்கப் போவதில்லை. முறையாக அனுமதியை பெற்று தூர்வார வேண்டும் என்று சொன்னால் தூர்வாரினால் எதை வேணாலும் செய்யலாம். இது வேணும்னா வீம்புக்கு வேலை செய்யணும்னு செய்கிற வேலை இதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏஎஸ் இருக்குது எங்ககிட்ட, நிறைய இருக்குது. என்ன இருக்கிறத போய் தூர்வார வேண்டியதானே, யார் வேண்டான்னு சொன்னால். அதனால் ஏதாவது ஒன்று செய்யணும், சும்மா நியூஸ் வரணும், தலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 434 குளம், கிட்டத்தட்ட 75% வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. மீதி இருக்கிற வேலை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது. இதுதான் தூர்வாரம்னு வந்து பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லாது. அனுமதி வாங்கிட்டு செய்யலாம். இப்போ காங்கிரஸ் கட்சியில் கேட்டு அனுமதியோடு தான் செஞ்சுருக்காங்க. கூட பாராளுமன்ற உறுப்பினர் கூடவே இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? அவங்க தானே பர்மிஷன் கேட்டவங்க, அதை பர்மிஷன் கொடுத்தவங்க அங்கே இருக்கிறாங்க. எங்கே அனுமதி கொடுக்க சொன்னால் தான் இப்போ சொல்கிறேனே, கவர்மெண்ட் பர்மிஷனோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். அரசாங்கம் எல்லா குளத்தையும் தூர்வார சொல்லியிருக்குது. தேவைன்னா இன்னும் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணலாம். இப்போ கூட நாங்கள் 1 கோடி ரூபா செலவில் பாப்புலர் முதலியார் வாய்க்கால் 8.5 கிலோமீட்டர் நீளம்
1 கோடி ரூபா செலவில் இந்த 10 மாதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 3 மாதம் ஆகும் பணி முடியறதுக்கு. யாரும் தடுக்க போகிறதெல்லாம் இல்லை. நிறையா இருக்குது. பர்மிஷன் வாங்கிட்டு செய்யலாம். வாங்கிட்டு போய் செய்ய வேண்டியதானே. இதை தவிர மீதி இதான் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க கேட்டேன். இதுக்கு ஏஎஸ் வந்துருச்சு, இது வேண்டாம், வேறு குளத்தை பாருங்கன்னு சொன்னாங்களாம். இல்லை இது தான் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி நேற்று வந்து வேலை செய்யணும்னு சொன்னாங்க. நேற்று அதிகாரிகள் வேண்டி விட்டு வேலை செஞ்சுருக்காங்க. சொன்னாங்கன்னா பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். குடிமராமத்து திட்டம் என்பது மிக முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் இப்பொழுது பேசும்பொழுது கூட திமுகவை சேர்ந்த அருமை நண்பர் மகேஷ் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இளைஞர் அணியில் சேருவதற்கு. எனக்கு இளைஞர் அணியில் சேருவதற்கு வயசு இல்லை. திமுகவில் வேண்டுமென்றால் 70 வயசு வரை இளைஞர் அணியில் இருக்கலாம். எங்கள் இயக்கத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அவர் நன்கு பழகக்கூடியவர், நியாயமாக பேசக்கூடியவர், சட்டமன்றத்திலும் சரி எங்குமே இனிமையாக பழகக்கூடியவர். அவர் எனக்கு அழைப்பு விடுத்ததில் நன்றி அவருக்கு. 16 கட்சிக்கு பதவிக்காக போபவர்கள் இருப்பார்கள். அவர்களை வேண்டுமென்றால் கூப்பிட்டு அவர் இளைஞர்களில் சேர்த்தலாம், மாணவர்கள் கூட சேர்த்திக்கலாம். நாங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. நாங்கள் எங்களுடைய ஒரே கொள்கை, எங்களுக்கு ஒரே தலைமை மாண்புமிகு தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான். இன்று அம்மா இல்லை, அம்மா மறைந்து விட்டார். மாண்புமிகு நான் எடப்பாடியார் தலைமையில் உயிர் உள்ளவரை நாங்கள் செயல்படுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இயக்கம், அம்மாவால் வளர்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு எஃகு கோட்டை. அந்த கோட்டையில் ஓட்டை ஓடுவதற்கு இந்த சுண்டலிக்கெல்லாம் வேலை இல்லை. அதனால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும் எதில் நியாயம் இருக்குதுங்கிறது தெரியும். அவருக்கு சரியாக தகவல் சொல்லாமல் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் அவ்வளோதான். பர்மிஷன் வாங்கிட்டு வெட்டினா தாராளமாக வெட்டுட்டும், 100 கோடி வேணாலும் செலவு பண்ணிட்டு யாரும் வேண்டான்னு சொல்ல போகிறது கிடையாது. ஆல்ரெடி இது ஏஎஸ் வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணது குளங்கள் தான். வேறு ஒன்றும் நாங்கள் தப்பாவெல்லாம் சொல்லவெல்லாம் வரல. வேணும்னே விரண்டவாதத்துக்கு தலைமையில் பேர் வாங்கணுங்கிறதுக்கோசரம் இந்த வேலையில். ஏன்னா கூடவே இருந்த நாங்களும் எங்களுக்கு தெரியும் இவங்க எப்படி செயல்படுவாங்க, எப்படி பேர் வாங்கிறதுக்கு நடிப்பாங்கங்கிறதெல்லாம். இது குளம் தூர்வாரது இருக்கட்டும். அரவக்குறிச்சி தேர்தலில் 3 சென்ட் நிலமும் காங்கிரீட் வீடும் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதை முதல்ல கொடுக்க சொல்லுங்கள். 2000 டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. அந்த டோக்கனுக்கு முதல்ல பணம் கொடுக்க சொல்லுங்கள். அவர் என்னைக்கு போன தடவை வரல, இனிமேல் வர போகிறாங்க. அதனால் அதை முதல்ல முடிச்சுட்டு அப்புறமா குளம் தூர்வாரதுக்கு வரட்டும். நன்றி. போர்படை தளபதி, முதல்வரின் போர்படை தளபதி. அதே கல்லு